வணக்கம் மக்களே. கைஸ், இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரேஞ்ச் சிமுலேட்டரோட எபிசோட் 2ஓட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி பாதியிலே விட்டுருப்போம். இந்த எபிசோடில் அந்த வீடை ஃபுல்லாக முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பல வேலைகள் இருக்குது நம்ம பண்ணையில். ஸோ அதையும் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வுட் எடுத்து அப்படியே இங்கே மிஷினில் போட்டுடலாம். எடு இங்கே ஒரு மரக்கட்டை பார்த்தீங்களா, அது விழுந்துக்காது. 2 மிஷின் வாங்கினா இன்னும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். நம்மள இருக்கு நிறைய காசு சேர்த்து 2 மிஷினாக வாங்கி போட்டுடணும். அப்போ தான் கைஸ் வேலை சீக்கிரம் முடியும். இந்த வுட் எடு. A few moments later. இருட்டாக போகுது கைஸ். ஏய், இங்கே சுற்றிட்டு இருக்கியா நீ? இந்த கட்டையெல்லாம் காலி பண்ணிடலாம். லாஸ்ட்டு கட்டை கைஸ். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் போட்டுட்டு போய் முதல்ல தூங்கிட்டு அடுத்த வேலையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபியூல் பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாகிடுச்சு மிஷினில். பெட்ரா எல்லாத்தையும். ஆனால் நம்ம ஆள் பரவாயில்ல கைஸ். சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், தூக்கம் வேணாம், வேலை செஞ்சுட்டே இருப்போம். இங்கே போட்டு இது முடிஞ்சிருச்சு. இன்னும் இது 2 தான் கைஸ் இருக்குது பேலன்ஸு. இருட்டிடுச்சு. நான் நிறைய பிளாங்க் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதுதான் கைஸ் பர்ஃபெக்டான ஐடியா. ஓகே, முடிஞ்சிருச்சு இது. இன்னும் டோர்ஸு மேலே ரூஃப்லாம் போடணும். இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம் கைஸ். வாங்க போய் தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி பார்த்துக்கலாம். இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, விடிஞ்சிருச்சு. எழுந்துடுறா. மழை அடித்து பொழக்குது. எப்பா மின்னுது கைஸ். சரியான மழை. இங்கே பார்த்தீங்களா தலைவர்களை பார்த்தீங்களா? மழை பெய்யுதுன்னு உள்ளே போய் பதுங்கிட்டாங்க. சரி மூடிடலாம். உள்ளே இருங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து டோரும் மேலே வந்து ரூஃபை போடணும். ஏறா முதல்ல ஏறி போகிறதுக்கு வந்து எதனா போடணும் கைஸ். ஸ்டெப்ஸ் மாதிரி மின்னது கைஸ். அப்படி பொழக்குது மழை. ஓகே கைஸ், இதோ இங்கே போட்டால் அவங்களே கரெக்டாக இருக்கும். இங்கே போட்டுட்டா இது மேலே அப்படியே ஏறி போயிடலாம். இங்கே ஒன்று பின்னாடி ஒரு டோர் இருந்து பார்த்தீங்களா, அதுக்கு ஒன்று வச்சிடலாம். இங்கே ஒன்று. ஓகே கைஸ், இங்கே ஒன்று வச்சாச்சு. இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கும் 6 வுட்டாங்க கைஸ். 6 வுட்டன் பிளாங்க் தேவை. நம்மகிட்ட எத்தனை இருக்குது? 4 தான் இருக்குது. இன்னும் 2 தேவை கைஸ். இப்போதைக்கு இந்த மிஷினில் ஃபியூல் இல்லை. அப்போனா போயிட்டு ஃபியூல் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்த பிறகு தான் மிஷினை ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி வாங்க பெட்ரோல் பங்க் ஏரியா போயிட்டு வரலாம். இதை தூக்கி போடு. வேறு எதனா வாங்கணுமா? கடைக்கு போகிறோம். பேஸ்கெட் ஒன்று வாங்கணும்ல. இதில் முட்டையை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கைஸ் இது. எப்பா அடி பொழக்குது. ஏய் குட்டீஸ், ஒன்றும் இல்லை, முட்டையை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். கோவப்படாதீங்க. ஓகே கைஸ், எக்கு உள்ளே போட்டாச்சு. ஒரு எக்கு தான் இருக்கா? வாங்க, மழையாக இருக்குது, இங்கே வச்சிடலாம். 3 முட்டை எடுத்தனே. ஒரு எக்கு தான் காட்டுது. வேற எங்கன்னா விழுந்துருச்சா? இங்கேயும் இல்லை கைஸ். மொத்தம் 3 முட்டைலாம் நம்ம எடுத்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா 1 தான் காட்டுது. சரி, இந்த 1 எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வரலாம். ஓகே, இப்போ கடை எங்கே இருக்குது? நம்ம இங்கே இருக்கோம். பெட்ரோல் பங்க்கு இங்கே இருக்குது. இது என்னது? கார் ஷாப் இது. இது என்னது? ஓகே கேஸ், ஜென்ரல் ஸ்டோர் இங்கே இருக்குது. பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்டில் ஜென்ரல் ஸ்டோர். வண்டி வேகம் அதிகமாக இருக்குது, ஆனால் கண்ட்ரோல் தான் இல்லை கைஸ் வண்டியில். வேறு வண்டியை வாங்கணும் சீக்கிரமாக. வண்டியில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது?
ஓகே கைஸ், பாதிக்கு மேலே இருக்குது வண்டியில் பெட்ரோலு. ஏய், பிரேக்கிங் சரியில்லை வண்டியில், ஹேண்டிலிங் சரியில்லை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷாப்புக்கு போயிடலாங்க. ஷாப்புக்கு போயிட்டு இந்த முட்டை எவ்வளோ விற்கிறது பார்க்கலாம். எங்கே இருக்குது ஷாப்பு? ஓ, அங்கே இருக்குது கைஸ். இதுதான் கடை. இதுதான் கைஸ் கடை. ஓரமாடி பார்க் பண்ணிவிட்டு இறங்கடா. மேடம், சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே செல் ஐட்டமில் போயிட்டு என்ன எதுவுமே இல்லை. இருங்க, வெளியே போய் வச்சுட்டு அப்புறம் தான் செல் பண்ணணும். இங்கே வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்போ போயிட்டு செல் ஐட்டம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாங்கும்போது அங்கேருந்து தான் வாங்கணும். அங்கே பாருங்க, ஒரு எக்கு காட்டுது. ஓ, ஒரு எக்கு $6 கைஸ். பரவாயில்லையே. ஆனால் 3 எக்கு இருந்தது, ஆனால் ஒன்று தான் இதில் காட்டுது. சரி, $6 வாங்கிக்கலாம். ஓ, எக் பேஸ்கெட்டே விற்றுடலாமா? எக் பேஸ்கெட் நம்மளுக்கு தேவை, இப்போதைக்கு வேணாம். இந்த முட்டையை மட்டும் விற்றுட்டு கிளம்பலாம். ஓகே மேடம், அந்த முட்டையை நல்லா வறுத்து சாப்பிடுங்க. இது ஷார்ட்கட்டா? வாங்க, பேஸ்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாம் இது தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டோரை மூடிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போய் பெட்ரோல் போட்டு வரலாம். காய்ஸ் இன்னொரு ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம பண்ணையில் இருக்கிற மரத்தையே வெட்டணும். நம்ம பண்ணையில் மரம் இருக்கட்டும், இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியில் வச்சு. என்ன சொல்கிறீங்க? இறங்கடா. என்ன வெட்ட முடியாதா காய்ஸ்? இங்கே இருக்க இதை வெட்ட முடியல காய்ஸ். சே, ஐடியா தான் வீணா போச்சு. இல்லை காய்ஸ், இங்கே இருக்க மரத்தை வெட்ட முடியல. நம்ம பண்ணையில் இருக்க மரத்தை தான் வெட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வெட்டி எட்டுன்னு போகிற மாதிரி இருந்தால் மொத்தத்தையே வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன் என் பண்ணையை டெவலப் பண்ண. சரி வாங்க போகலாம். ஏமாத்திட்டீங்களடா. சே, வண்டியில். சரி வாங்க, போய் பெட்ரோலை போட்டு அப்படியே அந்த கேனில் பெட்ரோலை எடுத்துக்கிட்டு போய் அந்த மிஷினில் வேறு ஊற்றணும். ஓரம் போங்க. ஷார்ட்கட்டில் திருப்பு. எப்போ வண்டி ஸ்கிட் ஆகுது. பெட்ரோல் எங்கே இருக்குது? ஸ்ட்ரைட்டாக போனோங்க பெட்ரோலுக்கு. அப்பா, சாரி தலை, தெரியாமல் வந்துட்டேன். ராங் வேலை தெரியாமல் வந்துட்டேன். திருப்பிட்டா வண்டியை. அவனையாண்டா அப்பாக்குற. ஸ்ட்ரைட்டாக போனால் பெட்ரோல் பங்க் வந்துடும். ஓகே கைஸ், வந்தாச்சு. வண்டியை நிறுத்து. நம்ம வண்டியில் பெட்ரோல் பாதிக்கு மேலே இருக்குது. ஸோ வந்துட்டோம். நம்ம வண்டிக்கு அப்படியே ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், $13 நம்ம வண்டிக்கு பெட்ரோல் பிடிச்சிருக்கு. வாங்க இப்போ கேன்லேயே ஊற்றிடலாம். இது எவ்வளோ பிடிக்க போகுதுன்னு தெரியலையே. மொத்தம் 23 கைஸ். கேனுக்கும் நம்ம வண்டிக்கும் சேர்த்து $23 காலி. ஸ்டார்ட் பண்ணு. சொல்லுவாங்க, நம்ம பண்ணைக்கே போகலாம். கைஸ், இங்கே இருக்க மரத்தை வெட்ட முடியுதான்னு பார்க்கலாமா? இறங்க. இல்லை கைஸ், இங்கே இருக்க மரத்தையே வெட்ட முடியல. சரி வாங்க போகலாம். எப்பா பறக்குது கைஸ் வண்டி. ஓகே, திருப்புடா. கைஸ், ஷார்ட்கட்டில் போயிடலாமா நம்ம பண்ணைக்கு? இதில் பூந்தாவீங்களா, ஷார்ட்கட்டில் போயிடலாம். வாங்க, அடியே போயிடலாம். காம்பவுண்டு போட்டிருக்கானுங்க. ஓ, நம்மளோட பண்ணைக்கு போகிற ரூட்டு தான் கைஸ் இது. வாங்க, ஷார்ட்கட்லேயே வந்துட்டோம்.
ஓகே வந்தாச்சு. ஸ்கிட்டாச்சு நிறுத்துறா வண்டியை. சரி வாங்க மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் இங்கேருந்து. எப்போ எட்ரா நம்ம பண்ணையில் இருக்க மரம்லாம் காலி ஆகுது கைஸ். ஏற்று வண்டியில். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்றிடலாம் கைஸ் வண்டியில். ஓகே கைஸ் மரக்கட்டையும் ஏற்றியாச்சு. விழுந்துராதுன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் தானே, விழுந்துராதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க அந்த மிஷினில் போயிட்டு நம்ம வீடு கட்டுற வேலையை பார்க்கலாம். கேன் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடலாம் கைஸ். ஓகே எடு மரக்கட்டைய. காய்ஸ் இந்த கோழியை பார்த்தீங்களா, இங்கே வந்து அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு. க்ளீன் பண்ணுறா. ஏய் கூண்டுக்குள்ளே போய் போ. காய்ஸ் இந்த கோழிங்களையோ பார்க்கணும். ஃபுட்டு தண்ணி லெவல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா இதுங்களும் காலி ஆகிடும் மொத்தமாக. மரக்கட்டை எடு. லாஸ்ட்டு மரக்கட்டை கைஸ் இது. சரிங்க அதுக்குள்ளே இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டோட வீடு பொண்ணுட்டு இங்கே கைஸ் ரேம்புக்கு தான் நம்ம போட்டிருந்தோம். ஓகே ரேம்ப் ரெடி பண்ணியாச்சு. 2 ரேம்ப் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபும் இந்த டோரும் மட்டும் போடணும். சரி வாங்க ரூஃபை ரெடி பண்ணிடலாம். ரூஃபோட ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிடலாம். இது உட்டன் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ஸ். இதுதான் கைஸ் நம்ம போட்டிருக்கணும். நம்ம வந்து வண்டி ஏற ரேம்பை போட்டுட்டோம் இந்த ஸ்டெப்ஸுக்கு பதிலாக. சரி விடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ரூஃப் எங்கேயா இருக்குது கைஸ்? டோர் இருக்குது. ஃபஸ்ட்டு டோரை போட்டுடலாம். டோரோட இது போட்டாச்சு. 5 உட்டன் பிளாங்காம். நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது மீதி? ஒரு டோருக்கு கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஒரு டோர் மீதி 2 பேலன்ஸ் இருக்குது. அங்கே எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. இன்னும் 2 தேவை கைஸ் டோருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. முட்டை என்ன போட்டிருக்குங்களா கைஸ்? 2 முட்டை இருக்குது. ஆஹா ஒன்று எடுத்து உடஞ்சிடுது கைஸ். ஒரு நேரத்துக்கு ஒன்று தான் கைஸ் எடுக்க முடியுது. 2 எடுத்தா வைங்களேன் கையில் எடுத்து கீழே வந்து உடஞ்சிடுது. ஆல்ரெடி 4 முட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம். 3 முட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம் கைஸ் உடச்சி. வாங்க எதுவுமே பேஸ்கெட்டில் போட்டுடலாம். பேஸ்கெட்டுங்க இங்கே இருக்குது. போடு. முட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஒரு முட்டை $6. சாரி கோழிங்களே, முட்டைங்கெல்லாம் வீண் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு முட்டை கூட வீணாகாது. வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த இடத்த. இதுங்களுக்கு ஃபுட்டு வந்து அங்கே தான் இருக்குது. போய் சாப்பிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வந்து இங்கே தண்ணி இங்கே இருக்குது கைஸ். இதுங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடலாமா? தண்ணியை குடிச்சிக்கோங்க நீங்கள். ஃபுட்டு எடுத்துன்னு தான் இங்கேயே போட்டுடலாமா? இங்கே சாப்பிடுதுங்க கைஸ் ஃபுட்டு. இங்கே பாருங்க காலியாக இருக்குது. போடும்போது நிறைய இருந்தது, இப்போ காலியாக இருக்குது. சரி அப்போ அதுங்களே அதை பார்த்துக்குவோம். இந்த ட்ரம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடலாம். இங்கே ஓரமாக வச்சிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ரூஃபுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டுடலாம். ரூஃபுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு இந்த டோர் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. இதோ இருக்கு பாருங்கள் ரூஃபு. ஓகே எப்படி போடலாம்? இந்த சைடு போடலாம் கைஸ். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே கைஸ் மேலே இன்னும் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ரூஃபாகவே போட்டிருக்கலாம் போல இருக்கு. நிறைய இருக்குது கைஸ் பில் பண்ண. இங்கே இருக்கு பாருங்கள் உட்டன் வால். இதை எடுத்து இங்கே போட்டுடலாம். இங்கே 2 போட்டுட்டோம்.
இங்கே கேப் இருக்குது கைஸ். சரி பரவாயில்ல, காத்தோட்டமாக இருக்கும் விடுங்க. வேறு என்ன இருக்குது? உட்டன் கேட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதுக்கு 3 பிளாங்க்கா? 3 3 6 6 6 நிறைய பிளாங்க்ஸ் தேவை நம்மளுக்கு. நிறைய மரத்தை வெட்டி நிறைய எடுத்துகிட்டு வரணும் கைஸ். இப்போ கோழிங்கெலாம் என்ன பண்ணுது? முட்டை எதனா போட்டிருக்கா? இல்லை கைஸ், ஏதோ முட்டையும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த டோரை முடிச்சுட்டு இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம் கைஸ். ரூஃப் எல்லாம் நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிளாங்க்கு தேவை. நோட் இதை. ஒரு பிளாங்க் இங்கேயும் இல்லை. எட்ரா இதை. ஓகே கைஸ், பிளாங்க் ஒன்று எடுத்துகிட்டு டோருக்கான வேலையை முடிச்சிடலாம். ஓகே, ஒரு 90%, இல்லை கைஸ், ஒரு 75% நம்ம வீட்டை முடிச்சிட்டோம். இங்கே தான் ஸ்டெப்ஸுக்கு பதிலாக ரேம்பு போட்டோம் மாற்றி. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் அத்தவாட்டி. ஸோ கோழிங்க இங்கே இருக்குது. முட்டை எதனா இருக்கா? முட்டையை இந்த எபிசோடில் நம்ம வீணாக்கிட்டோம், 2-3 முட்டையை. சரி கதவை மூடு. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் வீடு ரெடி பண்ணணும். இன்னும் நிறைய அனிமல்ஸை வாங்கி வேணும் நம்ம பண்ணையை டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு 2 கோழி தான் இருக்குது. வருமானத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி போடுற முட்டையை வச்சு தான் விற்று இப்போதைக்கு வருமானத்தை ஓட்டணும். வாங்க அடுத்த எபிசோடில் வேறு ஏதாச்சும் வெளியே கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.